ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து டெல்லியில் முன்னாள் ராணுவ வீரர்கள் பதக்கங்களை திருப்பி ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீபன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசின் சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரே பதவிக்கு ஒரே ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அரசாணையில் குளறுபடிகள் இருப்பதாக கூறி ராணுவத்தில் தங்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகளை அரசிடமே ஒப்படைக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் தற்போது முன்னாள் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த விருதுகள் அனைத்தையும் அவர்கள் இங்கே வைத்திருக்கிறார்கள். இதனை அரசிடமே தாங்கள் ஒப்படைக்க போகிறோம் என்பதனையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், விருப்ப ஓய்வு பெறுபவர்களுக்கு இந்த ஒரே ஓய்வூதிய திட்டம், அதாவது ஒரே பதவிக்கு ஒரே ஓய்வூதிய திட்டம் பொருந்தாது என்பதனை மத்திய அரசுடைய அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இளம் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஓய்வூதிய திட்டமானது மூத்த ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. பல்வேறு குளறுபடிகள் இருக்கின்றன. அரசின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்ட ஆணையத்தில் கூட முன்னாள் ராணுவ வீரர்கள் பிரதிநிதிகளாக சேர்க்கப்படவில்லை. அவர்கள் பிரதிநிதிகளாக சேர்க்கப்பட வேண்டும் என்பது ராணுவ வீரர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நம்மோடு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். Hi sir, what is the demand of OROP? The demand of OROP is now, I would say, very old. Media should be knowing the details of it, but just to give you an insight, in fact, we were getting rank 1 pension till the year 1973, which meant that everywhere your pension was increased depending upon the latest retiree. That means every year you had the enhancement. Now, having withdrawn it, we are fighting from the last 42 years, and still what they have given to us after 42 years, also lame duck. I would say lame duck, 1 rank pension, and it is not as per Kashari committee, it is not as for 2 houses of the parliament, it is not as for 2 governments, it is just a bureaucratic OROP. We want to say, please bureaucrats, keep this OROP with you and give us what is a genuine OP. You are having the OROP yourself in disguise of NFU, and you are denying to the soldiers, and we have been forced to return the medals, and these medals, let me tell the countrymen, is very dear to us, and we have to part. We are parting as some part of our heart is going. That means we are really very, very sad on doing it, and this is given to us for our bravery, for our work and profession in peace as well as in war. தங்களின் உழைப்புக்கு கிடைத்த இந்த விருதுகள் அனைத்தையும் அரசிடமே தாங்கள் ஒப்படைக்க இருக்கிறோம் என்பதை அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பரிக்கர் தனது ட்விட்டர் வலைதளத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். அது என்னவென்றால், அரசு இனி இதற்கு மேலாக இந்த ஒரே பதவிக்கு ஒரே ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக எந்த ஒரு திருத்தங்களையும் கொண்டு வரப்போவதில்லை. சனிக்கிழமை வெளியிடப்பட்ட அரசாணை தான் நிரந்தரம். ஏதேனும் பிரச்சனைகள் இதில் இருந்தால் அந்த சட்ட அமைச்சகத்திடம் நீங்கள் தெரிவிக்கலாம். இது தொடர்பாக அமைத்திருக்கக்கூடிய அந்த சட்ட அமைச்சகத்திடம் தெரிவிக்கலாம் என்பதனை அவர் பதிவு செய்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக டெல்லியில் இருந்து ஒளிப்பதிவாளர் நதீமுடன் ஸ்டீபன்.